ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பைனரி சர்ச்சை எப்படி தியரியில் பார்த்தோம், கோடில் பார்த்தோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம். லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு கொஷின் சொல்லி நிறுத்தியிருந்தேன். அந்த சார்ட்டட் ஆர்டர் வந்து அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு கொடுக்காம உங்ககிட்ட பைனரி சர்ச் பண்ண சொன்னால் எப்படி பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம், பார்க்கலாம் இப்போது. லெட்ஸே உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது, அசெண்டிங் டிசெண்டிங்கில் அரே இருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை கம்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், ரெண்டுமே சேம். ஸோ நீங்கள் மேபி நெக்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. கம்பேர் பண்ணி பார்த்தா 1 விட 2 பெருசு, ஸோ இது அசெண்டிங் ஆர்டர். ஓகே ஃபைன், இந்த இடத்துல 2 எலமெண்ட் தான் ரிப்பீட் ஆகுது. மேபி இந்த மாதிரி இருந்தால் த்ரூ அவுட் த அரே வந்து கண்டினியூஸாக வந்து 9 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் மாறி இருக்குது. அப்படி லாஸ்ட் எலமெண்ட்டு கூட மாறலைன்னா அது ஒரு டிசெண்டிங் ஆர்டரே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் 9, லாஸ்ட் எலமெண்ட் 8. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் லென்த் -1 இருக்க எலமெண்ட்டையும், இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் எலமெண்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை விட அது அசெண்டிங் ஆர்டரு. லாஸ்ட் எலமெண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா அசெண்டிங் ஆர்டரு. இதுவே ஃபஸ்ட் எலமெண்ட் பெருசாக இருந்து லாஸ்ட் எலமெண்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா அது டிசெண்டிங் ஆர்டர். இப்போ வந்து இதை எப்படி அதுவாக தானாக அந்த ஃபங்க்ஷனே தானாக, இப்போ ஆல்ரெடி இங்கே மாதிரி நம்ம பைனரி சர்ச் போட்டோம் லாஸ்ட்டு இதில். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அசெண்டிங் ஆர்டராக டிசெண்டிங் ஆர்டராக அதுவே பார்த்து அதுவே தானாக நமக்கு சர்ச் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அதான் பண்ண போகிறோம் இப்போது. உங்களுக்கு இந்த லாஜிக் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எலமெண்ட் வந்து டார்கெட் எலமெண்ட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ரைட் போவோம், சின்னதாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் போவோம், அது எல்ஸில் இருக்குது. டிசெண்டிங் ஆர்டரில் என்ன பண்ணோம், அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸ்டார்ட் வந்து ஐ மீன் டார்கெட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா வில் கோ டு த லெஃப்ட், பிகாஸ் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் தான் பெருசாக இருக்கும். ஸோ வில் கோ டு த லெஃப்ட். அண்ட் எல்ஸ் கண்டிஷன்லையும் அதுவே பார்த்துக்க போகுது ஆப்போசிட்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லெஸ் தென்னு இங்கே கிரேட்டர் தென் கணக்கு வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு பைச்சாமில் ஷார்ட்கட் Ctrl+D. டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நமக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் பைனரி சர்ச் ஆர்டர் ஆட்டோமேட்டட் மாதிரி வச்சுக்கலாம். ஆர்டர் ஆட்டோமேட்டட் பைனரி சர்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த லைனையும் Ctrl+D கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே எழுதியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போது இதை டிசெண்டிங் ஆர்டரில் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு லூப் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். வெயிட். ஸோ இஸ் அசெண்டிங் அப்படின்னு ஒரு ஃப்ளாக் க்ரியேட் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியணுன்னா, ஸ்டார்ட் வந்து எண்டை விட சின்னதாக இருந்துச்சுன்னா இட்ஸ் டிசெண்டிங் அப்படின்னா, இப்போதைக்கு இது நன்னு வச்சுப்போம். இஃப் அரே ஆஃப் ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் அரே ஆஃப் எண்ட் அப்படின்னா, ஸ்டார்ட்டை விட எண்டு சின்னதாக இருந்துச்சுன்னா, நம்ம இங்கே கொடுத்த கண்டிஷன் தான், அரே விட சின்னதாக இருந்துச்சுன்னா நான் இது அசெண்டிங் ஆர்டர். ஸோ இஸ் அசெண்டிங் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போட்டுப்போம். அசெண்டிங் அப்படி இல்லைன்னா பெருசாக இருக்க போகுது. அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா இஸ் அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த லூப்புக்குள்ளே மிடில் கண்டுபிடிக்கிற மெத்தட் சேம் தான் எப்பவுமே. ஏன்னா ஸ்டார்ட் எண்டு எது நமக்கு மேட்ரு இல்லை. மிடில் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் பை 2 அப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த 2 மட்டும்தான் மாறுது, லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமான்றது மட்டும்தான் மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு கண்டிஷன் போட்டுட்டு இஃப் இஸ் அசெண்டிங்காக இருந்துச்சுன்னா இதே வேலையை பண்ணுவோம். கரெக்டாக
மாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா இதையே காப்பி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த சிம்பிளை மட்டும் மாற்றினா போதும். டிசெண்டிங் ஆர்டரில் அரே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சிம்பிள் மாற்றினா போதும். ஸோ இப்போ இது வந்து ஆர்டர் அகனிஸ்டிக்காக மாறிடுச்சு. அதாவது அதுவே தானாக ஆர்டரை கண்டுபிடிச்சி அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு கண்டுபிடிச்சி அதுவே தானாக எலமெண்ட்டை தேடிக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஆர்டரில் கொடுக்குறோம் அரே. இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ 56 எங்கே இருக்குது? 56 வந்து லாஸ்ட் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொடுப்போம், 48 கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் வி காட் இட் அட் இண்டெக்ஸ் 6. இண்டெக்ஸ் 6னால் 1 2 3 4 5 6 + 1 ஐ மீன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 6. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டர் அரே கொடுக்கலாம். ரிவர்ஸ் அரே அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இதே அப்படியே ரிவர்ஸில் கொடுக்கலாம். 51 48 17 25 17 25 17 10 9 6 2. இப்போ இந்த இடத்துலேருந்து தேடும் போது 0 1 1ல் நமக்கு வந்து கிடைக்கணும். இப்போ வந்து இந்த ரிவர்ஸ் டார்கெட் அரே ரன் பண்ணலாம். ரிவர்ஸ் அரே வெர்சஸ் டார்கெட் ஒய். ரிவர்ஸ் அரேவும் டார்கெட்டை ரன் பண்ணோன்னா நமக்கு என்ன வரணும்? 1ன்னு வரணும். வந்துருச்சு. சேம் தான். இப்போ கிடைக்காத எலமெண்ட் சர்ச் பண்ணால் என்ன ஆகும்? 51 இருக்குது, சாரி 50. ரன் பண்ணோன்னா -1. ஸோ ஆல்ரெடி எழுதின கோடை வச்சு நம்ம அசெண்டிங் ஆர்டர்லேயும் சர்ச் பண்ண முடியும், டிசெண்டிங் ஆர்டர்லேயும் சர்ச் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நடுவில் இருக்க அந்த கோ ரைட் கோ லெஃப்ட் அப்படின்ற சொல்யூஷனை மட்டும் மாற்றிருக்கோம். இந்த கோ ரைட் கோ லெஃப்ட்னா என்ன அப்படின்னு புரியலன்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே கொடுக்குறேன். பைனரி சர்ச்சோட பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.